ஓகே கைஸ், வீக்லி அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து கோல்டை பொறுத்த வரைக்கும் எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டு நம்மளுடைய அந்த ஃபினான்ஷியல் வார் வீடியோலேயே உங்களுக்கு எல்லாமே கிடச்சிரும். ஸோ அந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் என்ன, இந்த உலகத்தில் இப்போ வந்து ரீஆர்டரிங் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ டாலர் என்ற மிகப்பெரிய டாமினன்ஸை தாண்டி இந்த பல கண்ட்ரிஸ் வந்து புது விஷயத்தில் காலடி பதிக்கிறது வந்து டாலருக்கு டென்ஷனாக இருக்கிறதுனால அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, மூவ் பண்ணுறாங்க. ஸ்மார்ட் மணி தான் எல்லா வேலையும் பார்க்குறது, ஓகேவா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் ஸ்மார்ட் மணியும் சும்மா ஜஸ்ட் லைக்குன்னு கிடையாது, அவங்களும் வந்து ஒரு பர்பஸோடு தான் எல்லாத்தையும் மூவ் பண்ணுவாங்க. ரெடியா? நான் இது ரிலேட்டடாக ஒரு பெரிய சிஸ்டம் இருக்குது, பட் இப்போ வந்து அது சொன்னேன்னா எவ்வளோ பெருசு அப்படின்னா, ஏன்னா நீங்கள் வந்து பிளாக் ராக்காக இருக்கட்டும், வேன்கார்டாக இருக்கட்டும், ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல. ஸோ அவங்கெல்லாம் வந்து எவ்வளோ டாலர்ஸ் வந்து வச்சுருக்காங்க, S&P 500ல் 70% அவங்க தான் ஹோல்டு பண்ணுறாங்க, அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல. யோசிச்சு பாருங்களேன், அவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க, அவங்கெல்லாம் எதை நோக்கி போவாங்க, அவங்க என்ன மாதிரியான சிஸ்டத்தை பயன்படுத்துவாங்க, அவங்க நான் பேமெண்ட் சிஸ்டம் சொல்கிறேன், டோக்கனைஸ்டு, ஏன் கிரிப்டோ கரன்சியை பேக் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பெரிய டாப்பிக்கே. ஸோ அதை பற்றி நம்ம வந்து ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பார்க்கலாம் ஒரு நாள். ஓகே, ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் வீக்லி நம்ம வந்து நெக்ஸ்ட் மந்த்து பிகினிங்கில் இருக்கோம். ஸோ 1 மந்த்து நம்ம வந்து ஜனவரியை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ ஜனவரி வந்து இருக்கிறதுலே ஒஸ்ட்டு மந்த்தாக போயிடுச்சு. கரெக்டாக டிசம்பர் தான் ஒஸ்ட்டுன்னு பார்த்தா ஜனவரி அதை விட ஒஸ்ட்டு. ஏன்னா டிசம்பரில் வால்யூம் இருக்காது, மார்க்கெட்டில் நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, ப்ராப்பராக ட்ரேட் பண்ண முடியாதுன்னு நினச்சேன். ஆனால் ஜனவரியில் வால்யூம் நிறைய இருக்குது, அதனால் ட்ரேட் பண்ண முடியல. கரெக்டாக இல்லையா? ஸோ என்டையர் ப்ராப்ஃபார்ம் இண்டஸ்ட்ரியே வந்து ஃபண்டட் அக்கௌண்ட்டோட கம்பெனிஸ் எல்லாமே வந்து பதறிட்டாங்க. மெட்டல்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்கள பார்த்துட்டு ஐயோன்னு சொல்லிட்டு எவ்வளோ மெயில் வந்திருக்கும் அவங்க பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க வந்து லெவரேஜ் எல்லாம் கம்மி பண்ணி, ஏன்னா ஸ்ப்ரெட் அதிகமாகிடுச்சு, அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு மூமெண்ட்டு, 1 மினிட் கேண்டில் மாதிரியாக நம்ம வந்து ட்ரேட் பண்ணோம் எல்லாமே. ஸோ அப்போ அது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய சிக்கலை கொடுத்துச்சு. ஸோ அதனால் ஜனவரி மந்த் வந்து மறக்க முடியாதது தான் நமக்கு. கரெக்டாக? ஸோ நம்ம வந்து யூஸ்வலாக வந்து ப்ரீவியஸ் மந்த் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லோ டு ஹை போட்டோம்னா, ஸோ யூஸ்வலாக வந்து நான் வந்து இதை இப்படி எடுத்துக்கிறேன். ஸோ இதை எடுக்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ப்ரைஸ் வந்து below 50%, which is really in a discount zone. ப்ரீவியஸ் மந்த் இப்போ February 1 ஆகிடுச்சு இன்றைக்கி. ஸோ அப்போ ப்ரீவியஸ் மந்த்துக்கு இன்றைக்கி ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்கும், இந்த ஏரியா வந்து வீக்லி ஓப்பனிங் ப்ரைஸாக இருக்கும், அப்போ மந்த்லி ஓப்பனிங் ப்ரைஸாகவும் ஆக்ட் ஆகும். அப்போ மந்த்லி ஓப்பன்னா நம்ம வந்து இன்னும் புல்லிஷ் மொமெண்டம் எதிர்பார்க்குறோன்னா ஓப்பன் லோ ஹை அதுக்கப்புறம் க்ளோஸு. கரெக்டாக? எங்கே வேணாலும் க்ளோஸ் ஆகலாம். கைண்ட் ஆஃப் இந்த மாதிரியான ஒரு கேண்டிலை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். பட் இது வந்து இமீடியட்டாக நடக்குமா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. ஸோ இந்த கேள்விக்கான பதிலை வந்து இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் வந்து குறைய தான் நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியும். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் நான் வந்து யூஸ்வலி யூ ஆல் நோ தட் ஐ யூஸ் டீலிங் ரேஞ்ச் தியரி. ஸோ அதனால் இந்த ப்ரீவியஸ் மந்தில் நான் வந்து இன்னும் கொஞ்சம் கீழே போகிறதா இருந்தால் நான் வந்து 4,600 அரௌண்ட் 4,600 வச்சுக்கிறேன். நான் ஒரு ரவுண்டு ஃபிகராக வந்து ரீட்டைல் ப்ரைஸை வந்து இதுக்கு வச்சுக்கிறேன். நான் வந்து அந்த 4,600 வரைக்கும் பார்க்குறேன். அதுக்கும் கீழே மார்க்கெட் போகக்கூடாது. ஒரு வேளை போச்சு அப்படின்னா உங்கள் லைஃப் டைமில் கிடைக்காத ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கோல்டு இந்த ரேட்டுக்கு வரவே வராது. 4,000 கோல்டு தொட்டுச்சு அப்படின்னா தொடாது, பட் தொட்டுச்சுன்னா அதுதான் உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்க்கக்கூடிய லோவஸ்ட் ப்ரைஸ் ஃபார் த கோல்டு. அதுக்கப்புறம் கோல்டு மேலே போச்சுன்னா நீங்கள் வாழ்க்கையில் அந்த மாதிரி ப்ரைஸை இன்னொரு வாட்டி எதிர்பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு மேலே போய்டும். ஏன்னா இந்த ரீட்டைல் ட்ரேடர்ஸை வந்து பேனிக் மோடுக்குள்ளே கொண்டு வர்றது 4,000 தான். ஏன்னா இப்போ $896 மேலே இருக்குது 4,000 விட. அப்போது அந்த $896 கீழே விழுந்தால் எக்ஸாக்டாக நம்ம வந்து லாஸ்ட் வீக் பார்த்தா அதே $4-5 ட்ரில்லியன் வந்து மறுபடியும் மார்க்கெட்லேருந்து ஒய்ப் அவுட் ஆகும்னா ரீட்டைலர்ஸ் எல்லாருமே பேனிக் ஆகிடுவாங்க. பேனிக் ஆகிட்டாங்கன்னா எல்லோரும் வீட்டில் இருக்க கோல்டை கூட விடாமல் செல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி செல் பண்ணாங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன ஆயிடுவோம், பயந்துருவோம். நம்ம வந்து கோல்டு அவ்வளோதான், இனிமேல் அதுக்கு வேல்யூ இல்லைன்றோம். ஆனால் அதுதான் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, பையிங் இந்த டிப்புன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அது வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஓகே, லெட்ஸ் சே. ஸோ இதுதான் என்னுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏரியா. ஸோ அதனால் இதிலேருந்து இந்த வீக்லி ஓப்பன், ஸோ நெக்ஸ்ட் வீக் ஓப்பன் வந்து பெரிய ரிஜெக்ஷன்லாம் கிடையாது, ஸ்மால் ரிஜெக்ஷன் தான். வி டூ ஹேவ் அ பால்டு கேண்டில்ஸ். நம்ம வந்து இதை தான் வந்து இந்த ஏரியாவை தான் இன்ட்ரெஸ்டடாக இதை எடுத்திருந்தோம். கரெக்டாக ஞாபகம் இருக்கா? இதை தான் வந்து மார்க்கெட் எடுக்கணும்னு நினச்சோம். ஸோ வி டூ ஹேவ் அ
வீக்லி ஃபேர் வேல்யூ கேப் டெக்னிக்கலாகவே போகும், நம்ம பொலிட்டிக்கல் நியூஸ் எல்லாம் போதுமானது தான். ஸோ அதனால் வந்து நம்ம பிலோ 4600 எதிர்பார்க்குறோன்ற பட்சத்தில் வீக்லியில் நமக்கு என்ன இருக்குது, வீக்லி we do have a order block, also continuous bald candles. இதுக்கு முன்னாடி பால்டு கேண்டில்ஸே கிடையாது பார்த்தீங்களா. ஸோ இதுக்கப்புறம் தான் பால்டு கேண்டில் உருவாச்சு, அது வந்து பெரிய சர்ஜு நடந்துச்சு. இந்த ஒஸ்ட் கேஸ் சினாரியோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ப்ரைஸ் டு ட்ரேட் பேக் இன்சைட் திஸ் அண்ட் கோ ஹையர். ஓகேவா, ஹையர் ப்ரைஸஸ்ன்றது கோல்டுக்கு எப்பயுமே இருக்கிறது தான். ஸோ அதனால் வீக்லி ஓப்பன் லோ ஹை க்ளோஸ் தான். அண்ட் என்டையர் மந்த்துக்கே அதான் எதிர்பார்க்குறேன். இந்த மந்த்தை வந்து ரெண்டாக பிரிச்சுருங்க. நம்ம வந்து மந்த்லியே நம்ம வந்து டெய்லி கேண்டலில் பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஜனவரி, look at here, this is January, right? ஸோ இந்த ஜனவரியை வந்து நம்ம ரெண்டாக பிரித்தோம் அப்படின்னா, this is January, அண்ட் ஜனவரியை ரெண்டாக பிரித்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 90% ஆஃப் த டேஸ் வேர் புல்லிஷ். அந்த 90% டேஸோட புல்லிஷ்னஸை வந்து நம்மால் வந்து 2 நாளில் தூக்கி சாப்பிட்டு போயிட்டா. அது ஒரு நாளில் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டான். ஸோ அப்போ ஜனவரியோட ப்ரைஸ் ஆக்ஷன் என்டையர்லி வந்து ஃபேக் மூமெண்ட்ன்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அது வந்து கைண்ட் ஆஃப் என்ன சொல்கிறது, எரியிறது இப்போ அணையிறது அந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் ஐ டோன்ட் பிலீவ். பட் ஸ்டில் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் சரியாக நடந்துக்காதது இதுக்கப்புறம் தான். ஸோ ஜனவரியிலேருந்தே நம்மளால் வந்து கோல்டை வந்து ப்ரெடிக்டே பண்ண முடியாத அளவுக்கு சர்ஜாச்சு. எவ்ரிடே 6 PM ஓப்பன் ஆகிற கேண்டல்லாம் பறந்துச்சு மேலே. ஸோ அதை வந்து இதுக்கப்புறம் வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. ஏன்னா 2 விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சைனா வந்து பேக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, பை பேக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, கோல்டை விடவே இல்லை. அது வந்து அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய த்ரெட்டு. அப்போ அமெரிக்கா ஆப்வியஸாக ஸ்மார்ட் மணி பீப்புள், மோஸ்ட் நம்பர் ஆஃப் பீப்புள் யார் எங்கே இருக்காங்க அதெல்லாம் நான் அவங்க நிறைய சொல்லியிருக்கேன். அப்போ ஏன் வந்து இந்த ஃபால்ன்றதை நம்மளால் வந்து ஒரு பேக்ரவுண்டில் புரிஞ்சிக்க முடியும். ஸோ வைப் அவுட் பண்ணியிருக்காங்க. அப்போ லேட் பையர்ஸ் எல்லாருமே காலி. அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் மார்க்கெட்டு. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து இதை வந்து மந்த்லி ஓப்பனாகவும் வச்சுக்கோங்க, வீக்லி ஓப்பனாகவும் வச்சுக்கோங்க. மந்த்லியில் ஃபஸ்ட்டு 15 days ஐ வாண்ட் டு லுக் ப்ரைஸ் டு ட்ரேட். ஃபஸ்ட்டு ஹைக்கு போவான் அண்ட் தென் கம்மிங் பேக் டு த லோவர் ப்ரைஸஸ் அண்ட் தென் ஷூட் அப். இதுதான் நான் வந்து எதிர்பார்க்குறது மந்த்லியில். என்டையர் மந்த்தை வந்து நான் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ இது நடந்தால் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஆப்வியஸாக நடக்கும் அப்படின்றத நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ வீக்லி எஃப்இஜி இல்லை வீக்லி ஆர்டர் பிளாக் எடுத்தால் என்ன பண்ணணும்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ வி டூ ஹாவ் அ வீக்லி ஆர்டர் பிளாக் 4 ஹவருக்கு போகிறோம். 4 ஹவரில் நம்ம என்ன பண்ணோம். ஸோ திஸ் இஸ் த லிக்விடிட்டி தட் வி ஆர் ஹேவிங். நல்லா பாருங்கள், ஆல்மோஸ்ட் சூப்பரான எஃப்இஜிஸ் வந்து அவைலபிள் இன் த டிஸ்கவுண்ட் பார்ட். பிலோ 50% வி டூ ஹாவ் அ 4 hour எஃப்இஜி. அபோவ் 50% வி டூ ஹாவ் அ எஃப்இஜி. ஸோ அப்போ இது ஒரு லிக்விடிட்டி ஆக்ட் ஆச்சு அப்படின்னா இது வந்து ஒரு செல் சைடு லிக்விடிட்டி ஆக்ட் ஆகும் பட்சத்தில் இல்லை, அதான் செல் சைடு லிக்விடிட்டி. ஸோ சொல்கிறேன். அப்போது இந்த செல் சைடு லிக்விடிட்டி எடுத்துகிட்டு ப்ரைஸ் மறுபடியும் என்ன பண்ணலாம், இங்கே இந்த விண்டோவில் இருந்து மறுபடியும் திரும்புறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகேவா. ஸோ ஓகே, அது வீக்லிக்கு. டெய்லியை பொறுத்த வரைக்கும் எஸ் அஃப்கோர்ஸ் இந்த கண்டினியூஸ் பை கேண்டில்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணுவான். அண்டு என்னை கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து அஸ் ஐசிடி டேர்ம்ஸில் எனக்கு வந்து இந்த புல்லிஷ் எஃப்இஜி, ஓகேவா, இந்த புல்லிஷ் டெய்லி எஃப்இஜியை வந்து ப்ரைஸ் வந்து பேக் பண்ணோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஏன்னா இந்த லெஃப்ட் சைட் ஆஃப் த ப்ரைஸ் ஆக்ஷனில் இருக்கக்கூடிய எஃப்இஜிஸை ப்ரைஸ் வேகமாக போய் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே வரும். நான் இதை நிறைய வாட்டி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ ஒரு வேகமாக போயிட்டு எடுத்துகிட்டு வருதுன்னா டோன்ட் வரி, அதை வந்து பையின்னு நினச்சிடாதீங்க. ஸோ அவன் மறுபடியும் வந்து இப்போ க்ரியேட் ஆகிருக்கான் இல்லையா ஒரு ஷார்ட் டேர்ம் லோ, அதாவது ஒரு மைனர் செல் சைடு லிக்விடிட்டி. இந்த செல் சைடு லிக்விடிட்டியை எடுக்காமல் ப்ரைஸ் என்ன போகாது, மேலே போகாது. அதனால் இது நடக்கிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி வெரி ஹை. ஸோ அதனால் ஒருவேளை நீங்கள் வந்து கோல்டை வந்து நான் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து ஒரு $200-300 மேலே போகுதுன்னு நினச்சிங்க அப்படின்னா அது வந்து பை கிடையாது, கண்டிப்பாக அதுலேருந்து கீழே விழுந்துடும். ஓகேவா. ஸோ கோல்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தெரியும் உங்களுக்கு. அவன் அங்கேருந்து பைபேக் பண்ண ஆரம்பித்தான் அப்படின்னா மினிமம் ஈக்லிபிரியம் ஓடி லெவல் வரைக்கும் போயிட்டு கூட ஃபால் ஆகும். அதனால் அந்த ஃபால் வந்து கண்டினியூ ஆகும். ஒரு ஷார்ட் டைமில் அவனுக்கு வந்து லிக்விடிட்டி ஃபில்லப் பண்ணணும், பெண்டிங் இருக்கும், லிக்விடிட்டி வாய்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால் அதெல்லாம் ஃபில்லப் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கான். ஸோ அதனால் இது என்னோட பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி சார் பிலோ ஹியர் அரவுண்ட் 4500 to 4300 இந்த $200 எல்லாமே டிசைட் ஆகும் கோல்டை பொறுத்த வரைக்கும். ஓகேவா. மண்டே எப்படி இருக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்சைடராக தான் இருக்க தான் எனக்கு தெரிஞ்ச சான்ஸு. ஆனால் எக்கனாமிக்கலாக கொஞ்சம் நியூஸ் வந்து கொஞ்சம் பதட்டத்தில் இருக்கிறதுனால இன்னும் ஒரு சர்ஜ் அடிக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். எனக்கு வந்து இன்னும் ஒரு கேண்டில் பொத்துன்னு விழுகலாம். ஆனால் மண்டே உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என்ன, மண்டே ஆனாலே என்ன செஞ்சிருவான்,
இப்படி ஒரு கேண்டில் வச்சு தொலைச்சிருவான் கரெக்டாக. ஸோ ஒரு பெரிய டவுட்டு தான். ஸோ அதனால் அன்பிரடிக்டபிள் மூமெண்ட்டு தான் நமக்கு மண்டே. ஸோ பார்த்துக்கலாம், நம்ம வந்து மண்டே ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்து நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சது என்னென்னா 15 மினிட்ஸில் என்னால் வந்து புரிஞ்சிக்க முடியுது. ப்ரைஸ் வந்து அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து ஹை டு லோ போட்டிங்க அப்படின்னா தெரியும். ஸோ இட்ஸ் ரீட்ரேசிங் பேக் டு ஓடி லெவல். அண்ட் அதுக்கப்புறம் தான் ப்ரைஸ் என்ன பண்ணல, இந்த லெக்குக்கு தான் வந்து எந்த ரீட்ரேஸ்மெண்ட்டும் கொடுக்கவே இல்லை. ஸோ இந்த லெக்குக்கு வந்து ட்ரேட் ஆனால், பட் இந்த லெக்குக்கு ட்ரேட் ஆன அளவுக்கு இந்த லெக்குக்கு ட்ரேட் ஆகலை. அண்ட் தென் அகெயின் இந்த லெக்குக்கு வந்து அவன் இன்ன வரைக்குமே ரீட்ரேஸ் ஆகவே இல்லை. ஸோ அதனால் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி என்ன பண்ணலாம், இந்த என்டையர் லெக்கே வந்து நம்ம எடுத்துக்கலாம். இட்ஸ் அ கம்ப்ளீட் ப்ரைஸ் ஆக்ஷன். இந்த கம்ப்ளீட் ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு ஓடி லெவலாக அஃப்கோர்ஸ் டெய்லி எஃப்இஜி பெர்சிஸ்ட். டெய்லி எஃப்இஜி 1 hour ஆர்டர் பிளாக். ஸோ தட் ஆர்டர் பிளாக் ஷுட் ரிஃபைன். இந்த ரிஜெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸாக்ட்லி நான் வந்து இந்த ரிஜெக்ஷன் எடுத்துக்குவேன். நம்ம வேறு மாதிரியான ப்ரைஸ் ஆக்ஷனில் வந்து பிளான் பண்ணலாம், பட் ஸ்டில் இது வந்து இவ்வளோ சிம்பிளான டேர்ம்ஸே போதுமானது. இதுவே உங்களுக்கு வந்து புரிய வச்சிரும். ஸோ ப்ரைஸ் வந்து இந்த டெய்லி எஃப்இஜிக்கு போகிறதுக்கு எவ்வளோ ஹை ப்ராபபிலிட்டி இருக்குன்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் கரெக்டாக. ரைட், திஸ் வில் பிகம் ஆஸ் அ பிரேக்கர் அண்ட் இட்ஸ் அன் ஆர்டர் பிளாக். ஸோ ப்ரைஸ் வந்து ஹை ப்ராபபிளி இந்த இடத்துக்கு ரீட்ரேஸ் ஆகிட்டு வர்றதுக்கு முதல்ல உங்களுக்கு வந்து லைட்டாக போகிற மாதிரி போய்ட்டு கீழே வருவான், நம்பாதீங்க. அவன் மேலே போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தட்ஸ் அ பர்ஃபெக்ட் ப்ரைஸ் ஆக்ஷன். ஓகேவா. ஸோ மண்டே நான் இந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறேன். லெட்ஸ் சி. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 100% அக்யூரேட்டாக வெயிட் பண்ண முடியாது. ஓகேவா. இதுதான் கோல்டுக்கு என்னுடைய ஐடியா. சில்வரும் ஃபால் ஆகிருக்கு, இன்னும் நாளைக்கும் ஃபால் ஆகும். ஸோ அதனால் சில்வருக்கும் சேம் ஸ்ட்ராட்டஜி, சேம் திங். ஸோ அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அவன் ஆல்ரெடி வீக்லி ஆர்டர் பிளாக் வந்துட்டான், பட் ஸ்டில் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் திஸ் மந்த்லி ஃபேர் வேல்யூ ப்ரீவியஸ் மந்தோட லோவை ஸ்வீப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவன் முடிவை சொல்லணும் அப்படின்றது என்னோடய ஆசை. யூரோ. ஸோ வி ஆல் நோ யூரோ என்ன பண்ணான்னு எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுவோம். ஸோ யூரோவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மந்த் என்ன பண்ணான் அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க. நம்மளை நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு என்ன பண்ணிட்டான், அடித்து நவுத்திட்டு நாக் அவுட் பண்ணிட்டு போயிட்டான். ஸோ மந்த்லியை பொறுத்த வரைக்கும் டெய்லி ஸோ வந்து ப்ரைஸ் போச்சு. ஸோ அஃப்கோர்ஸ் எல்லோரும் சொன்ன மாதிரி இந்த ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு தான் ப்ரைஸ் வந்து ஈக்லிபிரியம் வந்துட்டு போச்சு அப்படின்னாங்க. எஸ் அஃப்கோர்ஸ் தட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் திங். பட் ரைட் நோ வி டூ ஹாவ் அ என்னது பர்ஃபெக்ட் ரேஞ்ச், ஒரு பர்ஃபெக்ட் டீலிங் ரேஞ்ச் நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ இந்த டீலிங் ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் என்ன பண்ண போகுது, ட்ரேட் ஆக போகுது. நான் வந்து யூஸ்வலாக சொல்லுவேன், வீக்லிலையும் சரி டெய்லிலையும் சரி, நமக்கு வந்து ஈக்லிபிரியத்தில் ஏதாவது ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் இருந்துச்சு, அதாவது வீக்லியில் பிடிஆர் என்ன பிடிஆர் இருக்கோ அது அதே வேலைக்கு தான் சப்போர்ட் பண்ணோன்னு சொல்லியிருக்கேன். அப்போது ஐ எம் எக்ஸ்பெக்டிங் யூரோ டு ட்ரேட் பேக் லோவர், கோயிங் ஹையர் அண்ட் கம்மிங் பேக். ஸோ இதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். I am expecting price to go higher around this area. ஓகேவா. இதிலிருந்து தான் அவன் போகணுன்றதை நான் வந்து பர்ஃபெக்டாக எதிர்பார்க்குறேன். யூரோ கண்டிப்பாக இதை தான் செய்வான். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ யூரோட ப்ரைஸ் ஆக்ஷனை நான் இப்படி தான் எதிர்பார்க்குறேன். ஸோ டெய்லி எஃப்இஜி கோயிங் பேக் to 0.75 level and then coming back to the lower price action of breakaway gap and then அப்புறம் நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் அவைலபிள். ஏன்னா யூரோ வந்து பாருங்கள், அவன் இன்னும் டிரான்சாக்ஷனை முடிக்கவே இல்லை. பாதியிலே மார்க்கெட்டுக்கு டைம் மட்டும் இருந்துருந்துச்சின்னு வச்சுக்கோங்களேன், அவன் இன்னும் கொஞ்சம் விழுந்திருப்பான் போல். அதுக்குள்ளே மார்க்கெட் முடிஞ்சோடனே அரைகுறையாக நிப்பாட்டிட்டான். ஸோ நம்மளுக்கு எல்லாருக்கும் என்ன தெரியும், இது லிக்விடிட்டின்னு தெரியும். ஸோ அப்போ இந்த லிக்விடிட்டிஸ் எல்லாத்தையும் ஸ்வீப் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து இந்த டெய்லி எஃப்இஜிக்குள்ளேருந்து வரணும். டெய்லி எஃப்இஜி அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹவர்லியில் நமக்கு என்ன வேணும், வி நீட் அன் ஆர்டர் பிளாக். அப்போ இந்த ஆர்டர் பிளாக்ல இருந்து தான் ப்ரைஸ் போகணும். ஒரு வேளை லைட்டாக பட்டோன்னே ரிவர்ஸ் ஆகிறான்னா டோன்ட் ட்ரஸ்ட் ஹிம், ஹி வில் கம் பேக் லேட்டர் இன் த பார்ட், எய்தர் இன் த நியூயார்க் ஆர் நெக்ஸ்ட் டே வந்ததுக்கப்புறம் தான் போவான். ஸோ அதனால் வீக்லி ஓப்பனிங் ப்ரைஸை மார்க் பண்ணுங்கள். வீக்லி இது கிடைக்குதான்னு பாருங்கள், வாட் யூ கால்டு PO3 கிடைக்குதான்னு பாருங்கள். ரெண்டாவது, இந்த ஹைஸை வந்து இப்போதைக்கு கொஞ்சம் ஹோல்டில் வைங்க. ஏன்னா இந்த ஹைஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரிலேட்டிவ் ஈக்குவலைஸ் எல்லாமே வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி தான். ஆனால் இந்த பையன்கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னா, ஏற்கனவே இப்படி தான் சேட்டை பண்ணுவான். இங்கே பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டிஸ் எல்லாம் விட்டுக்கிட்டே அடுத்த வாரம் கீழே தான் வருவான். அடுத்த வாரம் வந்துட்டு தான் அதுக்கப்புறம் போவான். இதை எடுப்பான்னு நினைக்காதீங்க. ஆனால் இந்த ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு ஈக்குவலாக உங்களுக்கு ஜிபிபியில் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் ஜிபிபி இந்த ஐஸை எடுத்துகிட்டு எஸ்எம்டி கொடுத்துட்டான்னா கூட போதுமானது. யூரோ எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவனை போட்டு
போட்டு ப்ரெஷர் பண்ணாதீங்க. ஸோ அவன் வந்து லோ ஹை மறுபடியும் லோ தான் வரணும். இந்த வாரம் வந்து ஒரு டோஜி கேண்டலில் தான் இருக்கும் அப்படின்றது என்னோடய வீக்லி ப்ரெடிக்ஷன். நான் வந்து வீக்லியில் வந்து இந்த வாரம் வந்து ஒரு டோஜி கேண்டில் தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன். ப்ரைஸ் வந்து லோவில் டிப் ஆகிட்டு மறுபடியும் ஹையில் போயிட்டு மறுபடியும் உள்ளே வந்து க்ளோஸ் ஆகிற மாதிரியான ஒரு டோஜி கேண்டில் தான் நான் வந்து இந்த வாரத்தோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ எனக்கு ஓகேவா. ஸோ ஃபைனலி ஒருவேளை இந்த டெய்லியோட எஃப்இஜியை பிரேக் பண்ணும் பட்சத்தில் வி டூ ஹாவ் அ டெய்லி ஆர்டர் பிளாக்கு. ஸோ இதுக்கு கீழே ஓட மாட்டான். ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா we can expect price to take out all the lows. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டெய்லி 0.25 லெவல் டெய்லி ஆர்டர் பிளாக்கை பிரேக் பண்ணுறான், க்ளோஸ் வச்சுட்டான் கீழே அப்படின்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் யூரோ வில் பி டேக்கிங் ஓவர் ஆல் த லோஸ். ஓகேவா. இந்த 1.15 ப்ரைஸ் ஆக்ஷன் இஸ் கேரண்டீடு. ஆனால் அது நடக்காது. ஸோ அதனால் டோன்ட் வரி. ஓகே. எப். அண்டு ஜிபிபி நம்மளுக்கு தெரியும் அவன் வந்து பண்ண சேட்டைகள் என்னென்னு. நாட்டில் காசே இல்லை, எல்லோரும் பஞ்சத்தில் இருக்காங்க. ஆனால் கரன்சி மட்டும் மேலே போய் என்ன பிரயோஜனம், யாருக்கு என்ன பயன், ஒரு பயனும் கிடையாது. கரெக்டாக இல்லையா. ஸோ அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம சொல்லியிருப்போம் ப்ரீவியஸ் ஸ்விங்கு. ஸோ ப்ரீவியஸ் ஸ்விங்கு பிரேக் பண்ணி இன்சைடில் க்ளோஸ் வைக்கிது. ஸோ இதையும் நம்ம என்னவா எடுத்துக்கலாம், we can take it as a ரிஜெக்ஷன் பிளாக்ல மினிமம் ஈக்லிபிரியம் வில் பி த கீ ப்ரைஸ் இல்லையா. ஸோ அப்போ ஈக்லிபிரியமில் நம்ம வந்து எப்படி எதிர்பார்க்கலாம்னா ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். லோவில் ஒரு பாயிண்ட் ஆஃப் லிக்விடிட்டி அப்படின்னா we do have a பிபிஆர். இந்த பிபிஆர் வந்து உண்மையிலேயே நல்லாவே வேலை செய்யும் கைஸ், டோன்ட் வெரி. இந்த பிபிஆர்லாம் வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ பிபிஆர் வந்து யூரோக்கு ஏற்ற மாதிரியே ஜிபிபியோட பிபிஆரும் வந்து உண்மையிலே வேலை செய்யும். ப்ரைஸ் டெஃபினட்டாக இந்த பிபிஆர் அடைச்சி தான் போவான் லாங் டேர்மில். ஓகேவா, டோன்ட் வெரி. ஆனால் இட் வில் டேக் சம் டைம், அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ அதனால் இப்போதைக்கு அது தேவையில்லை நமக்கு. அண்ட் ரிஜெக்ஷன் பிளாக் நான் மந்த்லியில் எடுத்திருக்கேன். ஸோ அப்போனா டெய்லியில் நம்ம என்ன பண்ணோம், நத்திங் பட் ஆர்டர் பிளாக். ஸோ அஃப்கோர்ஸ் வி டூ ஹாவ் அன் ஆர்டர் பிளாக். ஸோ அப்போ இந்த ஆர்டர் பிளாக் ரீட்ரேஸ்மெண்ட் பேக் அண்ட் கம்மிங் பேக் லோவர். ஓகேவா. அண்டு சேம் டீலிங் ரேஞ்ச் ஐ எம் கோயிங் டு டேக் ஃப்ரம் திஸ் லோ டு திஸ் ஹை. ஸோ இதுலேயும் வந்து எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. 0.75 லெவல்னாலே அடுத்து அவன் எதிர்பார்க்குற ஏரியா என்னது, டெய்லி எஃப்இஜி. ஸோ இந்த டெய்லி எஃப்இஜிக்கு தான் போகிறோம். திஸ் வில் பி அவர் ரிஜெக்ஷன் பிளாக். ஓகேவா. ஸோ ரிஜெக்ஷன் பிளாக். ஸோ திஸ் இஸ் ரிஜெக்ஷன் பிளாக். அண்டு எப்படி மார்க் பண்ணலான்னா எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக மார்க் பண்ணணும். தட்ஸ் த லிக்விடிட்டி. இட்ஸ் அ மந்த்லி ரிஜெக்ஷன். கரெக்டா. மந்த்லி ரிஜெக்ஷன் பிளாக். அப்போ இது டெய்லியில் எஃப்இஜி. அப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா வி வில் பி எக்ஸ்பெக்டிங் என்னது, நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய எஃப்இஜிஸ் ஆர் மோஸ்ட் பவர்ஃபுல்னு. அப்போ இந்த டெய்லி ஐஎஃப்இஜி வந்து என்ன பண்ணும், ப்ரைஸுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கூட சொல்லலாம் நீங்கள், அது மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ டெய்லி எஃப்இஜி. ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ரைஸ் மைட் க்ளோஸ் அபோவ், டோன்ட் வரி. ஓகேவா. க்ளோஸ் அபோவ் ஆனாலுமே அவன் கீழே தான் வருவான். ஓகே, இவ்வளோ தான் நம்மளுடைய ஐடியாலஜி. இது எல்லாருமே தெரியும் தான். பட் எனக்கு ஓப்பன் லோ ஹை மறுபடியும் லோ வரணுன்றது தான் என்னுடைய ஐடியா. ஓகேவா. ஸோ இப்படி தான் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ட்ரேட் ஆகணும். அப்போ தான் நம்மளால் வந்துட்டு லாங் டேர்மில் வந்து யூரோ அண்ட் ஜிபிபியில் வந்து பொசிஷனிங் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து கொஞ்சம் இந்த ஃபெப்ரவரி எனக்கு தெரில, ஐ டோன்ட் நோ, பட் மை சப்கான்ஷியஸ் மைண்ட் டெல்ஸ் தட் பியூட்டிஃபுல்லாக இருக்க போது ப்ரைஸ் ஆக்ஷன் சூப்பராக ட்ரேட் பண்ணலான்ற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இந்த மாதம் நம்ம வந்து கொஞ்சம் அக்ரெசிவாகவே நானே ட்ரேட் பண்ண போகிறேன் யூரோ அண்ட் ஜிபிபி எல்லாத்துலேயுமே. ஸோ லெட்ஸ் சி இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், இதுதான் வந்து ஜிபிபிக்கான விஷயங்கள். இந்த டெய்லிங்க ரேஞ்ச் எடுத்துருவோம். ஸோ நம்மளுக்கு டெய்லி எஃப்இஜினா ஆர்டர் பிளாக்கு. ஸோ எஃப்இஜி ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு வரான். அன்டில் இது க்ளோஸ் ஆகாத வரைக்கும் நீங்கள் வந்து பை சைடு லிக்விடிட்டிலாம் கிடைக்காது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஷார்ட் டைம் ஹையை யாராவது ஸ்வீப் பண்ணிவிட்டு வரலாம். ஸோ வந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்வலாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு லைட்டாக டேப் ஆகிட்டு வரான், அதெல்லாம் நம்பாதீங்க. மினிமம் வந்து எவ்வளோ தூரம் போகணும் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ப்ரைஸ் ஆக்ஷன்ஸு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். அண்டு எஸ் ஆஃப்கோர்ஸ் நேஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அண்ட் ஒன் திங் நான் சொல்லணும்னு நினச்சேன். லுக்கட் இது நம்ம வந்து ஃப்ரைடே ட்ரேட் பண்ணோம், ஞாபகம் இருக்கா. ஃப்ரைடே வந்து ஒரு 3 வாட்டி ட்ரேட் பண்ணோம். 2 ட்ரேட் எஸ்எல் அடிச்சிச்சு. ஆனால் அதுக்கு பின்னாடி இருந்த சைக்காலஜி நத்திங், வெரி சிம்பிள். இந்த இடத்துல வந்து அவன் டெய்லி 9:30 ஓப்பன் ஆன ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் ஃபேர் வேல்யூ கேப் வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணிட்டான் நம்மளை. எவ்ரி டைம் பிரேக்கிங் லோ நான் வந்து செல் பார்த்தேன். ஃபஸ்ட் டைம் நடக்கலை, செகண்ட் டைம் நடக்கலை,
தேர்ட் டைம், செகண்ட் டைம் நான் எடுக்கல, தேர்ட் டைம் தான் எடுத்தேன். பட் அந்த டைமும் வந்து என்ன பண்ணிட்டான், பிரேக் பண்ணான். ஸோ நான் ஃபஸ்ட் டைம் ஃபெயில்டு, செகண்ட் டைம் ஃபெயில்டு. பட் ஆனால் நேஸ்டாக்கிட்ட இருக்க பிரச்சனையே அதுதான். அது 10 வாட்டி ஃபெயில் ஆனாலும் மறுபடியும் அதை ட்ரை பண்ண சொல்லலாம். அகெயின் நான் இங்கே ட்ரை பண்ணியிருந்தேன்னா மை பயாஸ் வாஸ் ரைட். லுக் அட் ஹியர், நான் 7 o'clock அப்புறம் கிரியேட் ஆன ஹை அண்ட் லோ மட்டும்தான் லிக்விடிட்டின்னு எதிர்பார்த்தேன். ஃபஸ்ட்டு ஹை எடுத்துட்டான், அடுத்து லோ எடுத்துட்டான். அதுக்கப்புறம் தான் யோசிச்சு என்னடா லோ எடுத்தான், பட் கீழே எஸ்எம்டி நிறைய பேர்லாம் சொன்னாங்க. பட் ஐ நெவர் பிலீவ்டு. எனக்கு வந்து செல் சைடு தான். ஏன்னா எனக்கு வந்து இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் இந்த எஃபிஜி ஞாபகம் இருக்கா, வியாழக்கிழமைக்கு நமக்கு வந்து இந்த எஃபிஜிக்குள்ளே ட்ரேட் ஆகாமல் ஏமாற்றிட்டு போனான். அந்த ஏரியா தான் என்னோட இன்ட்ரெஸ்ட். ஸோ அது கண்டிப்பாக எடுக்கணும்னு எனக்கு தெரியும். பிகாஸ் வி டூ ஹேவ் அ ரிலேட்டிவ் ஈக்குவல் லுக் அட் ஹியர். இந்த லிக்விடிட்டிஸ் இங்கே தான் ஜென்ரேட் ஆச்சு, இது இம்பேலன்ஸ். அப்போ இந்த லிக்விடிட்டி எல்லாமே ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ். அதை எடுக்காமல் ப்ரைஸ் மார்க்கெட் மேலே போகாதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ பயாஸ் வாஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். பட் ஸோ நான் வந்து வெள்ளிக்கிழமை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாதுன்னு விட்டுட்டேன். பட் லேட்டர் பார்ட்டில் வந்து 11 o'clock மேக்ரோ நான் வந்து எப்பயுமே சொல்லுவேன்ல, 10 ஒர்க் ஆகலன்னா நான் 11 o'clock மேக்ரோ பார்ப்பேன். 11 o'clock மேக்ரோ பார்த்துருந்தேன்னா கண்டிப்பாக ஒரு அழுத்தி இந்த இடத்த பிடிச்சிருக்கலாம். விச் இஸ் நாட் ஈஸி. யோசிச்சு பாருங்கள், இட் இஸ் ஆல்மோஸ்ட் 270. நம்ம வந்து இந்த லிக்விடிட்டி டார்கெட் பண்ணியிருந்தாலும் ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட்ஸ். இட்ஸ் எவ்வளோ பெரிய இது பாருங்கள், விஷயம் பாருங்கள். ஸோ ஓகே, அன்ஃபார்ச்சுனேட் திங்ஸ் ஹேப்பன்ஸ், கரெக்டாக. ஸோ அதனால் நோ நீட் டு வரி. நேற்று வால்யூம் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால மறுபடியும் ரீபேலன்ஸ் ஆகிட்டே இருந்தான் நேஸ்டாக். ஓகே, ஸோ அது ஒன்று தான். எப்பயுமே இது எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, எனக்கு வந்து ரொம்ப ப்ரௌடாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நான் எப்படி யோசிப்பேன் அப்படின்னா, நம்ம டைரக்ஷனே தப்பாக பார்த்துருக்கோம் அப்படின்னா என்டையர் மை பயாஸ் வந்து கொலாப்ஸ் ஆகிடும். நான் வந்து செஞ்சது எல்லாமே தப்பு. அப்போது அது வந்து என்னை வந்து டோட்டலாக தூங்க விடாது. நான் வந்து என்னடா இது இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிவிட்டு நம்ம எப்படி வந்து ட்ரேட் பண்ண முடியும் லாங் டேர்மில் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். ஸோ அதனால் இது வந்து எனக்கு வந்து ஹாப்பி தான். ஓகே, ஸோ நேஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, எம்என்கியூ ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ணுற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வி வேர் ட்ரேடட் பேக் இன்சைட் ஆஃப் திஸ். ஓகேவா, இன்சைட் ஆஃப் திஸ் டெய்லி எஃபிஜி. ஓகேவா, இதை வந்து நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ப்ரைஸ் வந்து ஹவர்லிக்கு போகிறேன். லுக் அட் ஹியர், இந்த எஃபிஜிக்கு மேலே ஃபஸ்ட்டு ட்ரேட் ஆக ஆரம்பித்தான். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த எஃபிஜி ஹோல்டட் பேக். ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல இம்பேலன்ஸ் இருந்துச்சு, அதை ட்ரேட் ஆனால் ப்ரைஸ் நெவர் க்ளோஸ்ட் அபோவ் திஸ் டெய்லி எஃபிஜி. இங்கே பாருங்கள். ஸோ இந்த எஃபிஜியை வந்து ப்ரைஸ் வந்து என்ன பண்ணுச்சு, ஸ்டே பண்ணிகிட்டே இருந்துச்சு. இது ரிலேட்டிவ் ஈக்குவலைஸு, டபுள் டாப்பம் நிறைய பேர் யோசிச்சிருக்கலாம். அவங்க எல்லாரையும் ஒரு அடி அடித்தான். இங்கே போய் பிரேக் ஆகும்போது எல்லாருமே நினச்சிருப்பீங்க அவ்வளோதான்டா ஆல் டைம் ஹை தான். நானும் அப்படி நினச்சேன். ஆனால் என் ஐடியாலஜி எல்லாருக்குமே தெரியும். எனக்கு இந்த லோஸ் எடுக்காமல் ப்ரைஸ் போகக்கூடாதுன்னு இவ்வளோ தூரம் வந்தவன் இந்த லோவை எடுக்காமல் போனது எனக்கு இன்னுமுமே வருத்தமாக தான் இருந்துச்சு. ஐயோ, இந்த லோவை எடுத்துருக்கணுமேன்னு தெரில. சூனார் லேட்டர் இப்போ வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நேஸ்டாக் உருவாக்கியிருக்கு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இந்த டெய்லி எஃபிஜியை 1 ஹவரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து ஈக்லிபிரியம், லுக் அட் த ஈக்லிபிரியம் எப்படி வந்து ஹோல்டு பண்ணி ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆச்சுன்னா, அண்ட் தென் கம்மிங் பேக் ப்ரைஸ் வந்து அகெயின் ஒன்ஸ் இதை பிரேக் ஆனதுக்கப்புறம் எக்ஸாக்ட்லி ஈக்லிபிரியமில் டேப் ஆகிட்டு தான் ப்ரைஸ் வந்து புல்லிஷாக போனால். அண்ட் ஸ்டில் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் த சேம் திங். இந்த எஃபிஜி வந்து அகெயின் வந்து ஹோல்டு பண்ணணும் அப்படின்றது தான். அண்ட் வி டூ ஹேவ் அ ரிலேட்டிவ் ஈக்குவலோஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் ரிலேட்டிவ் ஈக்குவலைஸ் பாருங்கள், ஈக்குவலோஸ். ஸோ இது வந்து ஹியூஜ். ஸோ அப்போ வந்து இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து நம்மளுக்கு தெரியும் எல்லாமே லிக்விடிட்டி தான். அதனால் தாராளமாக எதிர்பார்க்கலாம். வீக்லி கேண்டில் எப்படி எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, ப்ரைஸால் ஸ்டே பண்ண முடியல. எப்போ ப்ரைஸால் ஸ்டே பண்ண முடியலையோ அப்போ ப்ரைஸ் யூஸ்வலாக என்ன பண்ணுவான்னா, ஒரு லோ வருவான், மறுபடியும் ஒரு டிப் அடிச்சுட்டு அப்புறம் தான் வந்து திரும்பவும் கிளம்புவான். அண்டு அந்த டிப்புன்றது வந்து இந்த விக்கு வரைக்குமே இருக்குது. ஏன்னா ஹையர் டைம் ஃப்ரேம் விக்கெல்லாம் நான் என்ன சொல்லியிருக்கேன், லோவர் டைம் ஃப்ரேமில் லிக்விடிட்டி. ஸோ அப்போ இந்த செல் சைட் லிக்விடிட்டி வில் பி டேக்கன். ஸோ அதனால் நேஸ்டாக் வந்து நம்ம என்ன சொன்னாலும் கேட்பான், நல்ல பையன். ஸோ அதனால் இதெல்லாமே வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஸோ அதனால் அகெயின் வந்து இந்த எஃபிஜி ஒரு பெரிய ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும். ப்ரைஸ் மேலே போயிட்டு மறுபடியும் உள்ளே தான் ட்ரேட் ஆகும். நேஸ்டாக்கு எனக்கு தெரிஞ்சு செல் சைடை நான் வந்து எதிர்பார்க்குறேன். இஃப் ஐ வாண்ட் டு பை பேக், ஸோ மறுபடியும் நான் இங்கேருந்து மறுபடியும் வந்து ப்ரைஸ் வந்து போகணும். எனக்கு என்ன பண்ணணும்னா, ப்ரைஸ் வந்து எனக்கு இங்கே ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸை பில்டு பண்ணணும் ப்ரைஸ். ஓகேவா, இதுக்கு கிட்ட ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸை பில்டு பண்ணிவிட்டு எப்போயும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கைண்ட் ஆஃப் இந்த மாதிரி ரிலேட்டிவ் ஈக்குவலை பில்டு பண்ணி மறுபடியும் இந்த எஃபிஜிக்கு போயிட்டு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா கீழே வருவான்.
வரும்போது இதை மொத்தமாக ஸ்வீப் அவுட் பண்ணிவிட்டு அப்புறம் கிளம்புனான்னு வச்சுக்கோங்களேன், ஆல் டைம் ஐயா வந்து ரீச் பண்ணுவோம். ஏன்னா அவனுக்கு இன்னும் பை சைடில் லிக்விடிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதை வந்து அட்ராக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் லிட்டில் பிட் லோவர் ப்ரைஸஸ். எனக்கு வந்து ஒரு ரிலேட்டிவ் வீக்கல் லோஸ் கிடச்சிட்டு அப்புறம் வந்து தூக்கணும் அப்படின்னா ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ஏன்னா அவன் அதை வந்து நீங்கள் எங்கே பார்த்தாலும் அவன் அந்த வேலையை பார்ப்பான். ஸோ ரெசிஸ்டண்ட்டு, டபுள் டாப்பு, டபுள் பாட்டம், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நேஸ்டாக்கை பார்த்தேன். ஸோ அதுக்காக சொல்ல வரேன். ஸோ இதெல்லாமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் அவைலபிள். ஓகேவா? ஸோ டெய்லியை பொறுத்த வரைக்கும் ரிலேட்டிவ் வீக்கல் லோஸ், ஐ எம் S&P 500 ஆல்சோ சேம். ஐ எம் எக்ஸ்பெக்டிங் த சேம் லிக்விடிட்டி ஸ்வீப், தென் கிரியேட்டிங் லோவர் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி ஈக்குவல் லோஸ். டெய்லி ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ அதனால் நம்ம நோ நீட் டு வரி. 1 ஹவரில் நமக்கு வந்து எஃப்இஜி எடுக்கணும்னு தெரியும். ஸ்டில் திஸ் எஃப்இஜி வில் பி இன்டாக்ட். ஸோ இந்த எஃப்இஜி வந்து ப்ரைஸ் என்ன பண்ணும்? வில் பி அவர் ஹவர்லி எஃப்இஜி. இது வந்து நிப்பாட்டிக்கிறோம். ப்ரைஸை நிப்பாட்டி ஒரு வாட்டி அனுப்பிட்டு அப்புறம் தான் என்ன பண்ணுவான்னா, இதுக்கு ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ் வச்சுட்டு போனான்னா அப்புறம் வந்து டோட்டலாக இதை ஸ்வீப் பண்ணிவிட்டு அப்புறம் தான் உங்களுக்கு மேலே போவோம். ஓகேவா? எல்லா டைமும் நீங்கள் போய் பாருங்களேன், ஒரு 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 அந்த ஐடியாவை வந்து அவன் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பான். ரிலேட்டிவ் ஈக்குவல் வைக்கிறது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை வந்து எடுக்கிறது, ரிலேட்டிவ் ஈக்குவலைஸ் வைக்கிறது, மறுபடியும் அதை போய் எடுக்கிறது, இந்த சேட்டையெல்லாம் திரும்ப திரும்ப எப்பயுமே பண்ணிக்கிட்டே இருப்பான். ஸோ அவன் வந்து லிக்விடிட்டி ஹண்டர் தான். ஸோ அதனால் நாம் வந்து நேசன்டை இந்த மாதிரி எதிர்பார்க்கலாம். மற்றபடி ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் ஆன் எனி அதர் பேர்ஸ். ஓகேவா? எல்லா பேர்ஸுமே வந்து இந்த இப்போ நம்ம பார்த்த 3-4 பேரை தான் ப்ரிப்பேர் பண்ணி ஃபாலோ பண்ணோம். ஸோ அதனால் ஜியோ பொலிட்டிக்கலி 3 பேர் தான் இன்றைக்கி முக்கியமானது. ஒன்று கோல்டு, யூரோ அண்ட் நாஸ்டாக். இது 3 போதுமானது. இதில் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணாலே எனக்கு அதிகபட்சம்னு நினைக்கிறேன். ஏன்னா யூஎஸ்டிஎஃப்லாம் நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட வேண்டியது கிடையாது. ஏன்னா யூஎஸ்டிஎஃப் அப்படியே ஆப்போசிட் டு யூரோ. ஸோ USDJPY அப்படியே வந்து யூரோக்கு வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லது. அண்டு நான் மோஸ்ட் ப்ராபப்ளி நான் வந்து முக்கியமான விஷயம் ஒன்று ஷேர் பண்ணோம். எஸ், லுக் அட் ஹியர், மை பாய் கேம் ஹியர். ஃபைனலி நீங்கள் நம்ப மாட்டீங்க, நம்மால் வந்து பிலோ 1.5 எக்ஸாக்டாக தொட்டார். தொட்ட உடனே ஷாக் அடித்த மாதிரி ரிவர்ஸ் ரிஜெக்ஷன். அவனுக்கு பாருங்கள், 1.5 தொட்டதும் அவனுக்கு சரியான ரிஜெக்ஷனாக அப்படியே பறந்துட்டான். அந்த இடத்துல வந்து ஏகப்பட்ட பை ஆர்டர்ஸ் இருந்திருக்கும் போல். அவன் வந்து பட்டது தெரிச்சிட்டான். ஸோ அதனால் டோன்ட் வரி. ஸோ இந்த ரிஜெக்ஷன் இருக்க தான் செய்யும். பட் ஐ எம் ஸ்டில் எக்ஸ்பெக்டிங் பிலோ. ஓகேவா? இந்த லோஸை எடுத்ததுக்கப்புறம் வி வில் ஸ்டார்ட் அக்குமுலேட்டிங் ஆஃப்டர் ஃபெப்ரவரி. ஓகேவா? ஃபெப்ரவரிக்கு அப்புறம் மேபி 1 வரைக்குமே இந்த ரேஞ்சஸில் ஐ வில் பி ஸ்டார்ட் அக்குமுலேட்டிங் XRP காயின்ஸ். ஓகே? நீங்கள் ரீசெண்டாக கேள்விப்பட்டிருப்பீங்களே, ஜப்பான் வந்து என்ன பண்ண போகிறாங்க, ரிப்பிளில் தான் ட்ரான்சாக்ஷனை இது பண்ண போகிறாங்க. அவங்க என்ன அந்த ஒரு ப்ராப்பர் ஈகோ சிஸ்டம் அவங்கள்ட்ட தான் இருக்குது, XRPயில் தான். அதனால் அவங்களே வந்து அஃபிஷியலாக இது பண்ண போகிறாங்க. ஸோ XRP வில் பி $10 சூனர் லேட்டர் இந்த 2027 or 28 or 30க்குள்ளே வந்து XRP $10 போயிடும். ஸோ அதனால் டெஃபினெட்லி திஸ் இஸ் மை ஐடியா ஆஃப் அக்குமுலேட்டிங் பிலோ 1.5 வந்து இட்ஸ் ஓகே தான். 1.5 கீழே வரும்போதெல்லாம் எவ்வளோ லோவர் ப்ரைஸஸோ டில் 1 வந்து வாங்கிக்கலாம். ஸோ நோ நீட் டு வரி, ஜீரோலாம் ஆக போகிறதே கிடையாது. இது அப்படியே பறந்துடும். இட்ஸ் அ பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ வந்து அந்த IPO அது இதுன்னு நிறைய இஷ்யூ போயிட்டுருக்கு ரிப்பிளில். அதனால் வந்து XRP லோ வந்துக்கிட்டே இருக்கான். அவங்க வந்து ரீசெட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் இதை வந்து பேக் பண்ணுறதுக்கு நம்ம எலான் மஸ்க் இருக்காரு. ஸோ நோ நீட் டு வரி. ஓகே, தட்ஸ் இட் கைஸ். இதுதான் நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டது. வேறு ஒன்றும் இல்லை. தட்ஸ் இட் ஃபார் த வீக்லி அனாலிசிஸ். நெக்ஸ்ட் வீக் வந்து ஜாலியாக ட்ரேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 2 days செட்டிலாக இருங்க. புதன்கிழமையிலேருந்து யூ கேன் ஸ்டார்ட் ட்ரேடிங் ப்ராப்பர்லி. ஓகேவா? ஏன்னா ஃபஸ்ட்டு 2 days வந்து கொஞ்சம் பேனிக், அந்த மோடு வந்து இன்னும் வந்து மைண்டில் இருக்கும். ஏன்னா இந்தியன் மார்க்கெட்டில் யோசிச்சு பாருங்களேன், 3 லட்ச ரூபாய்க்கு வாங்கினவங்க, சில்வர் வாங்கினவன் 4 லட்சத்துக்கு போகிறப்ப சந்தோஷமாக இருந்தப்பா. திடீர்னு 3.5 லட்சம் 3.20ன்னு வரும்போது பயந்துருவான். அப்போ அந்த ஷார்ட் டைம் பேனிக்ன்றது இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் சட்டில் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ராப்பராக ட்ரேட் பண்ணலாம். லோ ரிஸ்கில் ட்ரேட் பண்ணுங்கள், ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ஓகேவா? திஸ் இஸ் வாட் ஐ எக்ஸ்பெக்ட். வேறு ஏதாவதுன்னா சொல்லலாம்.